Hi guys, hope you all doing well. இது வந்து சரியான மழை. I don't know whether you can see it or not. இது குழம்பு தட்டிட்டு இருக்கு. ஸோ இந்த மழையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லெக் டே. லெக் டேஸ்க்கு வந்து என்னோட ஃபேவரட் இருக்கிறதுலே என் மசில் குரூப்பை நான் ரொம்ப ஜாஸ்தியாக ட்ரெயின் பண்ணுறது, அட் த சேம் டைம் ஹெவியஸ்ட் போகிறதுனா இட்ஸ் லெக் டே. ஸோ இன்றைக்கி லெக் டேயில் we are going to do the first exercise of hack squats, after leg press, leg curl, அப்புறமா sumo squats, அப்புறமா sumo squats, அதுக்கப்புறமா calf raises weighted. அவ்வளோதான். வீக்லி டுவைஸ் ட்ரெயின் பண்ணால் மட்டும்தான் சைஸ் அச்சீவ் பண்ண முடியும். சைஸ் மேட்டர்ஸ் இன் லெக். ஸோ நிறைய பேருக்கு ஸ்கின்னி லெக்ஸ், நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன் லெக்ஸை வந்து சரியாக ட்ரெயின் பண்ண மாட்டாங்க, ஸ்கிப் பண்ணுவாங்க. ஏன்னா பிகாஸ் இட் இஸ் வெரி ஹார்ட். டு நாட் ஸ்கிப் லெக் டேஸ். டு நாட் எவர் ஸ்கிப் லெக் டேஸ். ட்ரெயின் ஹார்டர். ட்ரெயின் ஹார்டர். ஓகேங்களா? ஸோ ஆல்மோஸ்ட் இந்த லெக் டே கூடயே நம்ம இன்னொன்று பார்க்க போகிறோம். ஏன்னா என்னோடய ஜேர்னி, நான் வந்து ரொம்ப ஸ்கின்னியாக இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ஐ ஹேவ் அச்சீவ் சம். இன்னும் நான் அந்த பயணத்தில் தான் இருக்கேன். இன்னும் ஐ ஹேவ் டு அச்சீவ் மோர். அது எப்படி பண்ணேங்கிறத சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கின்னியாக இருந்தப்போ ஐ வாஸ் 49 kgs, அவ்வளோதான் இருந்தேன் நான். அதுக்கப்புறமா இப்போது 76.5 kgs வரைக்கும் நான் வந்து பல்க் பண்ணி, அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு கட் போட்டு 73 வந்து திருப்பி பல்க் பண்ணி 75 வந்தேன். திருப்பி கட் பண்ணி 69 வந்தேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் 75.6 kgs இஸ் தி ஹையஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். டார்கெட்டை அதிகப்படுத்திட்டு தான் இருக்கேன். பட் ஸ்டில் பார்க்கணும். நான் வந்து கம்ப்ளீட்டாக இந்த ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணும்போது ஐ வாஸ் இன் நைட் ஷிஃப்ட் ஒர்க்கர். ஒரு கம்பெனியில் எம்என்சியில் நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் சாப்பிட முடியல. நம்ம ஹார்ட் கெய்னர்னால் வேறு எதுவும் இல்லை, ஜாஸ்தியாக சாப்பிட முடியாது. அப்பிடைட் ரொம்ப லோவாக இருக்கும், பசிக்காது ஜாஸ்தியாக, கொஞ்சமாக சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லாகிடும். அந்த மாதிரியான ஆள் நான். ஸோ அந்த மாதிரி நீங்களும் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஐடியா சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஈஸியாக வெயிட் கெயின் பண்ணலாம். பல்க் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே டஃபஸ்டான ஜாப். வென் ஐ வாஸ் ஸ்கின்னி, ரொம்ப ஸ்கின்னியாக இருக்கும்போது நான் பல்க் பண்ணவே முடியும். ஆனால் நான் எப்படி அதை ஓவர் கம் பண்ணி பல்க் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து 5 meals கேட்டகரியை சூஸ் பண்ணேன். லக்கிலி ஐ வாஸ் ஒர்க்கிங் ஃப்ரம் ஹோம். ஸோ அதனால் என்னால் அச்சீவ் பண்ண முடிஞ்சிச்சு 5 மீலையுமே. ஃபர்ஸ்ட் மீல் நான் வந்து காலையிலே இந்த முட்டை அதெல்லாம் சாப்பிட்டு, அதுக்கப்புறமா ஒரு சின்னதாக மில்க் ஷேக் மாதிரி, ஸ்மூத்தி மாதிரி செஞ்சு குடிச்சிருவேன். விச் இஸ் ஒரு 600 to 800 calories கன்சியூம் பண்ணிடுவேன். அதுக்கப்புறமா ஒரு சின்ன ஸ்நாக் முடிஞ்சு வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரோட்டீன் ஷேக்கோ இல்லை ஏதாச்சும் டேட்ஸு, ட்ரை நட்ஸ் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு லஞ்சு, ஒரு ஸ்மூத்தி குடிச்சிருவேன், விச் இஸ் அரௌண்ட் 500 to 600 calories. அதுக்கப்புறமா டின்னர், சாப்பாடு போர்ஷனிங்கோட வித் ஃபைபர், ப்ரோட்டீன், கார்ப்ஸ் இதெல்லாம் லோட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா லாஸ்ட் மீல் நான் எப்படின்னா ஃபோர் கைண்ட் ஆஃப் மீல்ஸு, ஒரு ஸ்நாக் மாதிரி, இந்த ப்ரோட்டீன் ஷேக் இதுதான் ஃபாலோ பண்ணேன். அண்ட் அது எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு. ஸ்டார்டிங்கில் நான் 3 மீல் சாப்பிட்றதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா நான் வந்து ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு 2 மீல் மட்டும்தான், எந்த உடனே சாப்பிட்றது, அதுக்கப்புறம் டின்னர் பிரேக்கில் சாப்பிட்றது. அது தவிர்த்து நான் வேறு எதுவுமே சாப்பிட முடியல என்னால். என்னோடய அப்பிடைட் அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா அதை நான் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எப்போ பசிக்க ஆரம்பிக்கணும், நீங்கள் ஒரு நல்லா ஒர்க் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பசிக்கும். ஒர்க் அவுட் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தோடனே பயங்கரமாக பசிக்கும். என்னோடய ஜிம் டைமிங் கூட எனக்கு ஒத்து வரல. ஏன்னா நான் 5:30க்கு லாகின் பண்ணணும், ஜிம் ஓப்பன் ஆகிறது 5 மணிக்கு, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன ஆச்சுன்னா, என்னோடய ட்ரெயினர் என்ன சொல்லிட்டாரு, ஓகே ஃபைன், நீ கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து நீயே ஜிம் ஓப்பன் பண்ணிவிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிடு, ஒரு 45 minutes நீ ஒர்க் அவுட் முடிக்கிற மாதிரி நான் வந்து சொல்கிறேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் 3 months he helped me a lot. அதுக்கப்புறமா அதே மாதிரி தான் நாங்கள் வந்து கண்டினியூ பண்ணேன். ஓவர் த பீரியட் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு இன்னும் டைம் பற்ற மாட்டேங்குது. 45 minutes எனக்கு எனப்பா இல்லை. ஸோ அவர் வேறு 12 எக்ஸசைஸ் ஒரு நாளைக்கு பண்ணிட்டு இருக்கேன். வால்யூம் ரொம்ப ஹையாக இருக்கும், இன்டென்சிட்டி ரொம்ப லோவாக இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், ஓகே ஃபைன், நான் வந்து கொஞ்சம் முன்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லி 4 o'clock வர ஆரம்பித்தேன். அது 4லேருந்து 3 ஆச்சு. ஸோ
அதுக்கப்புறம் எப்படின்னா நான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு குளிச்சுட்டு லாகின் பண்ணுற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி தான் பண்ணிட்டு வந்தேன். ஸோ இட் வாஸ் நைஸ். அதுக்கப்புறமா ஓவர் த பீரியட் அப்படியே கெயின் பண்ண உங்களுக்கு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் தெரியும், அந்த நியூ கெயின்ஸ் தெரியும், உங்களால் அதை ஸ்பாட் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எனக்கும் அந்த சின்ன சின்ன கெயின்ஸை லைட்டாக மசில்ஸ் வர்றது அதெல்லாம் வந்து ரொம்பவே ஹை கொடுத்துச்சு. நான் என்னை இன்னும் மிரரில் பார்க்கும்போது ஒரு ஹை லெவல் ஆஃப் டோபமின் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட டோபமின் அதெல்லாம் இருக்குது ஆக்சுவலி. அப்படி தான் நான் கெயின் பண்ணேன். அண்டு ஹானஸ்ட்லி இப்போ நான் ஈஸியாக சொல்லிட்டேன், பட் இட் வாஸ் வெரி டஃப் அட் தட் டைம். ஈவன் எனக்கு ஒர்க் அவுட் அவ்வளோ கஷ்டமாக இல்லை, பட் இந்த டயட் இட் வாஸ் வெரி 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 ஹார்ட் ஃபார் மீ. ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்த ஒரு பையன் திடீர்னு 5 மீல் சாப்பிடணுன்னா யோசிச்சு பாருங்கள், 5 மீல். ஸோ அதான் என்னோடய ஜேர்னி. இப்போ வந்து 76 இருக்கேன். ஐ ஹோப் ஐ லுக் குட். இது வந்து நான் ஈவன் நைட் ஷிஃப்ட்டில் பண்ணது தான் எனக்கு தெரிஞ்சு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் பார்க்குறேன். ஏன்னா நைட் ஷிஃப்ட்டில் இது பண்ணுறதுன்றது வந்து அவ்வளோ சாதாரணமாகவோ இல்லை இப்போ நான் சொன்ன மாதிரி ஈஸியாகவோ இருக்க போகிறது கிடையாது. இட் வில் பி வெரி டஃப். நீங்கள் வந்து உங்கள் ஸ்லீப் சைக்கிளில் மெயின்டைன் பண்ணணும், டயட்டை பார்க்கணும், ஒர்க் அவுட் பார்க்கணும். இது எல்லாமே வந்து எப்படின்னா நீங்கள் சக்கரம் கட்டின மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். அப்போ மட்டும்தான் இது முடியும். ஸோ தட் வாஸ் மை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். ஒரு 49 கிலோ இருக்கிற ஒரு பையன் 76 கிலோ அச்சீவ் பண்ணுறாங்கன்னா ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் ஈஸி. ஸோ இதுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான டைம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு மந்தில் வந்து ஆல்மோஸ்ட் 1.8 kgs கெயின் பண்ணேன், விச் இஸ் ஸ்லோ பட் இட் இஸ் ரியலி எஃபெக்டிவ். அதுக்கப்புறமா ஓவர் த பீரியட் அந்த 2.5 ஆயிடுச்சு எவ்ரி மந்த். அண்ட் 1 இயர் ஆஃப் பீரியட்லேயே நான் அச்சீவ் 20 kgs. 49லேருந்து 69க்கு போயிட்டேன் 1 இயர்லேயே. அண்ட் நெக்ஸ்ட்டு நான் 1 இயருக்கு அப்புறம் என்ன பண்ணிட்டேன், கிரியேட்டின் எடுக்க ஆரம்பித்தேன். கிரியேட்டின் இஸ் வெரி குட் சப்ளிமெண்ட். நான் அதுக்காக செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், அதையும் பாருங்கள். ஸோ அதில் என்ன ஆயிடுச்சுன்னா நான் கிரியேட்டின் எடுக்க ஆரம்பிச்சப்போ எனக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணிச்சு வெயிட் கெயினுக்கு. அப்படி தான் ஐ ரீச் 7 more kilos. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். கீப் வாட்சிங். இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் மசில் குரூப்புக்கு யூ ஷுட் டூ அ செப்பரேட் வார்ம் அப். ஹேக் ஸ்குவாட்ஸ் அதில் வந்து உங்களுக்கு நான் காட்டுறேன், என்னால் எவ்வளோ புஷ் பண்ண முடியும் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஹேக் ஸ்குவாட்ஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் செட் 140 kg, செகண்ட் செட் 150, தேர்ட் செட் 160 பண்ண போகிறோம். kgsல 15 reps அச்சீவ் பண்ணியிருக்கோம். இப்போ 150 kgs பார்க்கலாம் எவ்வளோ. 150 kgs here we go.
Hey guys, that's it. We are completed with our leg workout. Heading back to home. நிறைய நாய்ஸ் கேட்கும் உங்களுக்கு, சீக்கிரமாகவே மைக் வாங்கி போட்டுக்கலாம். அவ்வளோதான் leg workout. நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஃபிட்னஸ் vlogs-க்கு please subscribe channel. Bye. I'll be back with another vlog video soon. Bye.